ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2013 வெளியான தீரா அப்படின்ற ஒரு கிரைம் த்ரில்லர் படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு மலையாள படங்க. என்னதான் இந்த படம் ஒரு மலையாள படமாக இருந்தாலும் இந்த படத்தில் தமிழ், மலையாளம், கன்னடா, அப்புறம் ஹிந்தி அப்படின்னு மல்டி லாங்குவேஜஸ் பேசுகிறாங்க. படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, நம்ம ஹீரோயின் ஒரு டாக்டரா மட்டும் இல்லாமல் ஒரு என்ஜிஓவும் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா அப்பா இல்லாத குழந்தைங்க, இளம்பெண்களை எல்லாம் ஒரு ஷெல்டர் ஹோமில் தங்க வச்சு அவங்களுக்கான படிப்பு செலவுகள் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு கும்பல் அந்த ஷெல்டர் ஹோமில் இருக்கக்கூடிய குழந்தைகள், பெண்கள் எல்லாத்தையுமே கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதே சமயம் நவீன் அப்படின்றவர் அவரோட தங்கச்சியை ஊருக்கு கூட்டு போலான்னு வராரு. அவரோட கண்ணு முன்னாடியே அவரோட தங்கச்சியை ஒரு கும்பல் கிட்னாப் பண்ணிட்டு போயிருது. போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தா 3 பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதா சொல்றாங்க. ஒன்னு, அந்த பொண்ணு பாலியல் ரீதியா துன்புறுத்தப்படலாம், அப்படி இல்லைன்னா கிட்னாப் பண்ணி வச்சுட்டு பணம் கேட்டு மிரட்டப்படலாம், அப்படி இல்லைன்னா வெளிநாட்டுக்கு விற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. போலீஸ் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத. உனக்கு 24 மணி நேரம் தான் டைம். 24 மணி நேரத்துல உன்னோட தங்கச்சியை காப்பாத்தினாதான் காப்பாற்ற முடியும், அப்படி இல்லைன்னா கைமாத்தி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்ல நவீன் ஒரு பக்கம் தான் தங்கச்சியை தேட ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோயின் அவங்க என்ஜிஓல இருந்த பொண்ணுங்களை எல்லாம் ஒரு பக்கம் தேட ஆரம்பிக்கிறாங்க. என்ன நடந்தது அப்படின்றத டீடைல்டா பார்க்கலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ஷெல்டர் ஹோம் காட்டுறாங்க கைஸ். இந்த ஷெல்டர் ஹோம்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன பொண்ணு அங்க இருக்கக்கூடிய மத்த பொண்ணுங்களுக்கெல்லாம் ஜாலியா ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த கதையை பாத்தீங்கன்னா மத்த பொண்ணுங்களும் ரொம்ப ஆர்வமா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஷெல்டர் ஹோமை நடத்துறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோஷினி அப்படின்ற ஒரு டாக்டர் தான். அவங்க தான் இந்த படத்தோடைய ஹீரோயினுங்க. ஆக்சுவலா ரோஷினியும் அவங்களுடைய கணவர் பிரபாவும் சேர்ந்து தான் இந்த என்ஜிஓ ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா அப்பா இல்லாத குழந்தைங்க, அப்புறம் படிப்புக்கு கஷ்டப்படுற பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தங்கறதுக்கான இடம், சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, அது போக படிப்பு செலவு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே ரோஷினி தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து ஒரு சர்வீஸாகவே அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ரோஷினியோட கணவர் பிரபா இருக்கிறார் இல்லையா, அவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாருங்க. அவர் ஒரு ஜேர்னலிஸ்ட்டு. ஆனால் நம்ம ரோஷினிக்கு அவரோட கணவர் இறந்து போனதில் மிஸ்ட்ரி இருக்கிறதா வந்து நினைக்கிறாங்க. அதனால ஒரு மினிஸ்டர் கிட்ட போயிட்டு என்னுடைய கணவர் இறந்து போனதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்னு எனக்கு தோணுது. என்னுடைய கணவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போல, இது ஏதோ ப்ரீ பிளானட் மர்டர் மாதிரி இருக்குது. அதனால இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி தயவு செஞ்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கில்லரை கண்டுபிடிங்க அப்படின்னு மினிஸ்டர் கிட்ட அப்ரோச் பண்ணும்போது மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது, நீங்க ஓவர் திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி உங்க கணவரை கொலையெல்லாம் பண்ண கிடையாது, கொலை பண்றதுக்கான வாய்ப்பும் கிடையாது. உங்க கணவர் ஹார்ட் அட்டாக்ல தான் இறந்து போயிருக்கிறாரு, ஓவர் திங்க் பண்ணாம நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லி மினிஸ்டர் நம்ம ஹீரோனுக்கு அட்வைஸ் பண்ணி தான் அனுப்பி வைக்கிறாரு. ஆனா ஹீரோனுடைய ஆள் மனசு சொல்லுதுங்க, தன்னுடைய கணவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போல, தன்னுடைய கணவரோட இறப்புல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு அப்படின்ட்டு. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் நடத்தக்கூடிய என்ஜிஓவை காட்டுறாங்க. அங்க இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு நீண்ட நாட்களுக்கு அப்புறம் தன்னுடைய அம்மாவை பார்க்க போறதா ரொம்ப சந்தோஷப்படுறா. இந்த பொண்ணுடைய அம்மானால படிக்க வைக்க முடியல அப்படின்னு சொல்லி இந்த என்ஜிஓல சேர்த்து விட்டு படிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. நீண்ட நாட்களுக்கு அப்புறம் நாளைக்கு தான் இந்த பொண்ணுடைய அம்மா வந்து இந்த பொண்ணை பார்க்க வர போறதாகவும், என்னுடைய அம்மாவை நான் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. இந்த நிலையில அந்த என்ஜிஓக்குள்ள பூந்த ஒரு கும்பல் பாத்தீங்கன்னா அந்த என்ஜிஓல இருக்கக்கூடிய பெண்கள், குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்க கணவருடைய வழக்கில் மர்மம் இருக்கிறதா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு சூழ்நிலையில தான் இவங்களுக்கு இந்த அதிர்ச்சி தகவல் வந்து சேருது. இந்த என்ஜிஓல இருக்கக்கூடிய குழந்தைங்கள்ல இருந்து பெரிய பொண்ணு வரைக்கும் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு கும்பல் உள்ள நுழைஞ்சு அங்க இருக்கிற பாட்டியை அட்டாக் பண்ணிட்டு கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு. அங்க போய் பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்லை, அந்த பாட்டி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா டாடா அப்படின்ற ஹீரோனுடைய கேர்டேக்கருக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாங்க. அவர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இப்போ ரிட்டையர்ட் ஆனவருங்க. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஊருக்குள்ள இந்த கிட்னாப்பர்ஸோட எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு, பெண்களை எல்லாம் கிட்னாப் பண்ணி வெளிநாட்டுக்கு வித்துருவானுங்க, நாம கூடிய சீக்கிரம் அந்த கும்பலை பிடிக்கல அப்படின்னா நம்ம பெண்களை எல்லாம் காப்பாத்துறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இந்த விஷயம் மீடியாவுக்கு லீக் ஆகாம பாத்துக்கோங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. அப்படி இந்த என்ஜிஓல இருக்கக்கூடிய குழந்தைங்க, அப்புறம் இளம் பெண்கள்லாம் கிட்னாப் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுன்னா அதை வந்து வேற மாதிரி எல்லோரும் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நம்ம ஹீரோனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்ஜிஓ நடத்தி இல்லீகல் ஆக்டிவிட்டியில் ஈடுபட்டு இருக்காங்கன்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இது வெளியே லீக் ஆகாம பாத்துக்கோங்கன்னு சொல்லிடுறாங்க. அங்க கட் பண்ணா நவீன் அப்படின்ற ஒருத்தரை காட்டுறாங்க. இவரு பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க அவரோட தங்கச்சியை கூட்டிட்டு போறதுக்காக கேரளால இருந்து பெங்களூருக்கு பஸ்ல வந்துகிட்டு இருக்காருங்க. பக்கத்து சீட்ல உட்காந்துகிட்டு இருக்கிற ஒரு அக்கா கிட்ட தன்னோட ஃபேமிலி போட்டோஸ் எல்லாம் காமிச்சு தன்னோட தங்கச்சியை கூட்டிட்டு வரதுக்காக நான் போயிட்டு இருக்கிறதா வந்து சொல்லிட்டு இருக்காரு. தங்கச்சி மேல அளவு கடந்து அன்பை வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி நம்ம கிட்ட காட்டுறாங்க. ஃபைனலி நம்ம நவீன் பெங்களூரையும் ரீச் பண்ணிட்டாரு. தன்னோட தங்கச்சி கிட்டையும் ஃபோன் பண்ணிட்டு நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா இந்த என்ஜிஓல இருக்கக்கூடிய ஒரு மெடிக்கல் டிஸ்கிரிப்ஷனை பாக்குறாங்க. அந்த பிரிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா ஏதோ மெடிசன் நேம் எல்லாம் இருக்குது. அது என்ன மெடிசன்
அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட ஃபோன் பண்ணி அது என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது தாங்க ஒரு ஷாக்கிங்கான விஷயமே தெரிய வருது. ஆக்சுவலாக அது நார்த் அமெரிக்காவில் பயன்படுத்தக்கூடிய ஒரு இல்லீகல் போதைப் பொருள். அந்த ஒரு போதைப் பொருளை உட்கொள்றதின் மூலமாக அவங்க செயலிழந்துருவாங்க. அதாவது அவங்களுடைய கண்ட்ரோலை இன்னொருத்தங்க எடுத்துருவாங்க. ஸோ இந்த என்ஜிஓவில் இருக்கக்கூடிய பொண்ணு வந்து தலைவலிக்குதுன்னு ஏதோ ஒரு மாத்திரை வாங்கியிருக்கும் போல். அந்த மாத்திரையோட ப்ரிஸ்கிரிப்ஷனில் தான் இந்த மருந்து இருந்திருக்குது. ஸோ யாரோ ஒருத்தங்க முன்கூட்டியே இதை பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயமும் நம்ம ஹீரோனுக்கு இதன் மூலமாக தெளிவாக தெரிய வருது. அங்கே இருக்கிற பாட்டி இது என்னதுமா எனக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்ல அப்படிங்கும்போது அப்போ தான் ஹீரோயின் தெளிவாக சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஒரு பொண்ணு தெரியாதனமாக இந்த மருந்தை சாப்பிட்டுட்டா அப்படின்னா அவளுடைய கண்ட்ரோலை மொத்தமாக இழந்துருவா. ஸோ அவளை ஒருத்தன் கண்ட்ரோல் பண்ணுவான் இல்லையா, அவன் என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ அத்துமீறலை ஈடுபட்டால் கூட அந்த பொண்ணுக்கு தெரியவே தெரியாது. ஒன்ஸ் போதை தெளிஞ்சதுக்கப்புறம் அந்த பொண்ணோடைய உடம்புல இருக்கக்கூடிய வலியும் வேதனையும் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வரும். கடைசியில் அது மட்டும்தான் மிஞ்சும். யார் இதை பண்ணாங்கன்னு கூட அந்த பொண்ணுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு மோசமான ஒரு போதைப் பொருள் தான் இது. இந்த பொண்ணு இந்த பர்டிகுலர் மெடிக்கல் ஷாப்பில் தான் வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு ஹீரோயின் விசாரணை பண்ணும்போது அங்கே இருக்கிற பையன் ஆரம்பத்தில் எதுவுமே சொல்ல மாட்டேன்றான். எனக்கு எதுவுமே தெரியாது, என்னை எந்த பிரச்சனையே இன்வால்வ் பண்ணி விட்டாராதீங்க அப்படின்னு சொல்கிறான். நீ இப்போ மட்டும் வாயை திறக்கல அப்படின்னா உன்னை தூக்கி ஜெயிலில் போட்டுருவேன் அப்படின்னு ஹீரோயின் மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த மிரட்டலுக்கு பயந்த இந்த பையன் பார்த்தீங்கன்னா எனக்கு பெருசாக எதுவும் தெரியாது, ஆனால் இந்த ஹேண்ட் ரைட்டிங்கை பார்க்கும்போது டாக்டர் கலிராமோடைய ஹேண்ட் ரைட்டிங் மாதிரி இருக்கு, எதுனாலும் நீங்கள் அவர்கிட்ட போய் விசாரணை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு லீடை கொடுக்குறான். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மெடிக்கல் ஷாப் ஓனர் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க இந்த பிரிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறது இங்கே கிடைக்குமான்னு செக் பண்ணுறதுக்காக வந்தேன் அப்படிங்கும் போது இதில் இருக்கிறது போதைப் பொருள், நாங்கள் 100% லீகலாக இயங்கிட்டு இருக்கோம், அதெல்லாம் இங்கே கிடைக்காது அப்படிங்கும்போது அதைத்தான் அந்த பையனும் சொன்னான் அப்படின்ட்டு ஹீரோ அங்கேருந்து கேஷுவலாக கிளம்பிடுறாங்க. அங்கே கட் பண்ணா நம்ம நவீன் இருக்கார் இல்லையா, அவரோட தங்கச்சியை பார்க்கறதுக்காக லோக்கல் பஸ்ஸில் ஏறுறாரு. இங்கே இருக்கிற எல்லோருமே கர்நாடகா பாஷை பேசுறதுனால இவருக்கு ஒன்றுமே புரியலைங்க. உடனே தங்கச்சி கிட்ட கேட்டு கேட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது இவர் இறங்க வேண்டிய ஸ்டாப்பை விட்டு அடுத்த ஸ்டாப்புக்கே வந்துட்டாருன்ட்டு. உடனே டிரைவர் கிட்ட கெஞ்சி கூத்தாடி வண்டியை நிப்பாட்ட சொல்லி பாதிலே இறங்கிடுறாரு. ஒரு ஆட்டோ பிடிச்சி தங்கச்சி சொன்ன இடத்துக்கும் போயிடுறாருங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நவீனுக்கு பக்கத்திலேயே ஒரு நபர் நின்றுக்கிட்டு இருக்கான். அவன் யார்கிட்டயோ ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கான். ஃபோனில் பேசுகிற நபர் என்ன சொல்கிறான்னா, ஆப்போசிட்டில் கொடை பிடிச்சிக்கிட்டு ஒரு பொண்ணு நடந்து வருவா, அவள் தான் டார்கெட்டு, அவளை தூக்கணும் அப்படிங்கும்போது இவன் பார்த்தீங்கன்னா 25,000 ரூபா பணம் வேணும்னு கேட்குறான். ஆனால் அவங்க அவ்வளோ தர முடியாதுன்றாங்க. இல்லை பிளானை நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லும்போது சரி 20,000 ரூபாய் தரேன்றாங்க. ஓகே நான் தூக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இந்த ஒரு சூழ்நிலையில் ஆப்போசிட்டில் கொடை வச்சுட்டு நடந்து வர பொண்ணு யார்ட்டையோ ஃபோனில் பேசிட்டு வந்துக்கிட்டு இருக்கா. வேற யார்ட்டையும் கிடையாது, நவீன் கிட்ட தான். ஸோ அது நவீனோடைய தங்கச்சி அப்படின்னு இப்போ தாங்க நமக்கு தெரிய வருது. நவீன் தன்னோட தங்கச்சியை பார்க்கலான்னு கிட்ட போகும்போது டக்குன்னு அந்த வழியாக ஒரு கார் வருது. இவன் பாட்டுக்கு போய் அந்த பொண்ணை தூக்கி காரில் போட்டு அங்கேருந்து கடத்திடுறான். நவீன் பின்னாடியே ஓடி போக நவீனுக்கு அடிபட்டு அப்படியே கீழே விழுகிறாரு. டக்குன்னு பார்த்தா அந்த கார் ஆக்சிடென்ட் ஆன மாதிரி ஒரு சத்தம். ஆனால் அந்த இடத்துல நவீன் அன்கான்சியஸ் ஆயிடுறாருங்க. தன்னோட தங்கச்சியை யார் கிட்னாப் பண்ணாங்க, எங்கே கொண்டு போனாங்கன்னு எதுவுமே தெரியலங்க. நவீன் சுயநனவுக்கு திரும்பின உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி எப்படியா தன்னோட தங்கச்சியை காப்பாற்றிடலான்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கிறாரு. அங்கே வெயிட் பண்ண வச்சிருக்காங்க. அங்கே ஆல்ரெடி சில பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நடந்த அநியாயத்துக்காக கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. ஆனால் போலீஸ்காரங்க பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுங்களை எல்லாம் பயங்கரமாக அலட்சியப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஆக்சுவலாக பாதிக்கப்பட்டவங்க மாதிரி ட்ரீட் பண்ணாமல் அவங்கள குற்றவாளி மாதிரி அங்கே இருக்கிற போலீஸ்காரங்க ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததும் நம்ம நவீனுக்கு சுருன்னு கோவம் வந்துடுதுங்க. உடனே அந்த போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட சண்டைக்கு போக போலீஸ் ஆஃபீஸருக்கு கோவம் வந்துடுது. நீ யாரா என் ஸ்டேஷனில் வந்து என்னை எதிர்த்து கேள்வி கேட்குற அப்படின்னு சொல்ல உடனே இவர் மலையாளத்தில் திட்ட அவர் கன்னடத்தில் திட்ட 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னு 2 பேருக்குமே புரியல. மாற்றி சண்டை போட்டுக்கிறாங்க. அங்கே மலையாளம் தெரிஞ்ச ஒரு கான்ஸ்டபிள் இருக்கிறாரு. அவர் நவீனை சமாதானப்படுத்தி ஸ்டேஷனை விட்டு வெளியில் கூட்டிகிட்டு வந்துட்டு இங்கே பாருப்பா எனக்கு புரியுது உன் தங்கச்சி காணாமல் போயிட்டா, ஆனால் இங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்தாலாம் வேலைக்கே ஆகாது. காணாமல் போனவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காகவே ஒரு தனிப்படை அமைச்சு அதுக்கு ஒரு தலைவர் இருக்கிறாரு. நீ என்ன பண்ணுறன்னா நீ அவரை போய் பாரு, அவர்னால உனக்கு கண்டிப்பாக உதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்ல நவீனும் சரின்னு கேட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. பயங்கர டிப்ரெஷனில் இருக்கிறாருங்க. அந்த தனிப்படையோட தலைவரை மீட் பண்ணலான்னு போனால் அவர் ஒயின் ஷாப்பில் உட்காந்து சரக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. போன காரியம் முடிஞ்ச மாதிரி தான் அப்படின்னு பார்த்தா என்னையா காலையிலேயே சரக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன்னு யோசனை பண்ணுறியா, என்னால் ஸ்டேஷனில் போய் உட்கார முடியாதியா, ஏன்னா ஏகப்பட்ட பெண்டிங் கேஸ் இருக்குது. ஸோ அந்த கேஸ் எல்லாம் சால்வ் பண்ணவே முடியாது. காரணம் என்னென்னா கவர்மெண்ட்டில் ஃபண்டிங் இல்லைன்றாங்க. வண்டி எடுத்துகிட்டு வெளியே போகிறதுக்கு பெட்ரோல் அலவன்ஸ் கேட்டால் அதுக்கும் காசு இல்லைன்றாங்க. போதாத குறைக்கு இங்கே இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு விக்டம் யார் குற்றவாளி யார் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுலேயே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. ப்ராப்பர் ட்ரைனிங்கும் இல்லை. ஸோ இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு கேஸை சால்வ் பண்ணுறது அப்படின்றது நடக்காத காரியம். அதனால நீ போலீஸையெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காத. உன் தங்கச்சி காணாமல் போனதில் 3 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒன்று பாலியல் ரீதியாக துன்புறுத்துறதுக்காக உன்னோட தங்கச்சியை கிட்னாப் பண்ணியிருப்பானுங்க. அப்படி இல்லைன்னா உன்னோட தங்கச்சியை கடத்தி வச்சுட்டு காசு வேணும்னு கேட்டு மிரட்டுவானுங்க. 3வது
வெளிநாட்டுக்கு வித்துருவானுங்க. இந்த 3ல ஏதோ ஒன்று தான் நடக்க போகுது. நடக்காம தடுக்கணும் அப்படின்னா நீ போலீஸ் எல்லாம் எதிர்பார்க்காம நீயே களத்தில் இறங்கி உன் தங்கச்சியை தேடு, 24 மணி நேரத்தில் பிடிச்சாதான் உண்டு, இல்லாட்டி ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி இந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்லிடுறாரு. அந்த நேரம் பார்த்து நம்ம நவீனோடைய அம்மா ஃபோன் பண்ணி, என்னப்பா தங்கச்சியை பார்த்துட்டியா, தங்கச்சியை கூப்பிட்டுட்டு ஊருக்கு வந்துருவியா, எப்போ வருவே அப்படின்னு சொல்லி கேட்க, கூடி சீக்கிரம் நான் வந்துடுறேம்மா தங்கச்சியோட அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துல வச்சு கிட்னாப் பண்ணிட்டு போனானுங்களோ அந்த இடத்த அலச ஆரம்பிக்கிறாருங்க. அங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே நேற்று ஒரு ஆக்சிடென்ட் இந்த இடத்துல நடந்ததா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாரு. யாருமே பார்க்கலன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நேற்று நம்ம நவீன் கண்ணு முன்னாடியே தங்கச்சியை கிட்னாப் பண்ணியிருக்கானுங்க. நம்ம நவீன் அடிபட்டு கீழே விழுந்த உடனே அந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆகிருக்குது. அந்த டைமில் நம்ம நவீன் வாங்கிட்டாரு. ஸோ யாரை ஆக்சிடென்ட் பண்ணாங்க, என்ன நடந்தது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக அந்த கிட்னாப்பர்ஸை பிடிச்சிடலான்னு நவீன் தேட ஆரம்பிக்கிறாரு. விஷயம் என்னன்னா, ஒரு மலையாளத்தில் பேசுறதுனால அங்கே இருக்கிற யாருக்குமே புரியல. ஒரே ஒரு சின்ன பையன் மட்டும் வந்து தமிழில் சொல்கிறான், இந்த மாதிரி எங்களுக்கெல்லாம் தெரிலங்க அப்படின்ட்டு. ஸோ இதை கவனிச்சா ஒரு ஃபாரினர் தாத்தா பார்த்தீங்கன்னா, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நவீனை கூப்பிட்டு கேட்க, நவீன் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி என் கண்ணு முன்னாடியே என் தங்கச்சி ஒரு கும்பல் கிட்னாப் பண்ணிட்டு போயிடுச்சு. அந்த கிட்னாப்பர் ஒரு வண்டியில் இடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணாங்க. அது என்னன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்களேன் அப்படிங்கும்போது, நான் அந்த ஆக்சிடென்ட்டை பார்த்தேன். அவனுக்கு போய் ஒரு டாக்ஸியில் தான் மோதினானுங்க. அந்த டாக்ஸி இந்த பர்டிகுலர் கம்பெனியை சார்ந்தது, நீங்கள் அங்கே போய் பாருங்க அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம நவீனும் போய் அந்த டாக்ஸி டிரைவர் கிட்ட கேள்வி கேட்கும்போது, என்னை தேவையில்லாத எந்த பிரச்சனையிலுமே மாட்டி விட்டாராதீங்க, அவனுங்க ரொம்ப மோசமான ஆட்கள், என்னோட பிரதரை அட்டாக் பண்ணி என் பிரதர் வந்து ஐசியூவில் இருக்கிறாரு, தயவு செஞ்சு இந்த இடத்துல இருந்து கிளம்புங்க, நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே நம்ம நவீன் பார்த்தீங்கன்னா அந்த வண்டியோட சாவியை பிடிங்கி வச்சுட்டு இன்ஃபர்மேஷன் சொன்னாதான் சாவி தருவேன்னு மிரட்டுறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே ஆக்சுவலாக எங்கூட சண்டை போட்ட கும்பல் ஒரு பேக்கரி கடைக்காரங்களோடையும் சண்டை போட்டாங்க, அவனை போய் விசாரிங்க, ஏதாவது டீட்டெயில் தெரியும் அப்படிங்கும்போது, உடனடியாக நம்ம நவீன் அந்த பேக்கரி கடைக்காரன்ட்ட போய் விசாரிக்கும் போது தான் எக்ஸ்ட்ரா ஒரு லீட் பாயிண்ட்டையும் சொல்கிறான். ஆக்சுவலாக அந்த கும்பல் ரொம்ப மோசமான கும்பல் தான். அந்த கும்பலோட வண்டியில் நான் ஒரு பொண்ணை பார்த்தேன், அந்த பொண்ணு ஒரு நேபாள் பொண்ணு, அது மட்டும் இல்லாமல் அதே வண்டியில் டாக்டர் காளிராமன் நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதில் இருக்கிறது டாக்டர் காளிராம் தான் அப்படின்னு உனக்கு எப்படி கான்ஃபிடென்ட்டாக தெரியும் அப்படின்னு கேட்க, டாக்டர் காளிராமை இதுக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன், ஃப்ரெண்டோட லவ் மேட்டரில் அந்த பொண்ணுக்கு அபாஷன் பண்ணணும் அப்படின்ட்டு அவரை மீட் பண்ணுறதுக்காக தான் போகணும், அவர் இந்த மாதிரி இல்லீகலான விஷயத்தையெல்லாம் பண்ணுவார் அப்படின்னு சொல்ல, ஸோ காளிராம் அப்படின்ற நபரை மீட் பண்ணால் கண்டிப்பாக இந்த கிட்னாப்பரை பிடிச்சிடலாம் அப்படின்னு நவீன் ஒரு முடிவுக்கு வராருங்க. இப்போ என்ஜிஓவில் ஒரு பொண்ணு இருந்தா இல்லையா, நாளைக்கு என்னோட அம்மா வர போகிறாங்க, என்னை பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தார் இல்லையா, அந்த பொண்ணுடைய அம்மா வந்திருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் வச்சு நம்ம ஹீரோனை மீட் பண்ணி என் பொண்ணை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. சீக்கிரமாக இவங்க பொண்ணெல்லாம் காப்பாற்றிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை மட்டும் இருக்குதுங்க. இப்போ டாக்டர் கலிராமை மீட் பண்ணுறதுக்காக நவீன் வந்திருக்கிறாருங்க. ஸோ அந்த பேக்கரி கடைக்காரன் சொன்ன மாதிரியே அங்கே பார்த்தீங்கன்னா இல்லீகலாக கருக்கலைப்பு பண்ணுறதுக்காகலாம் வந்து கப்புள்ஸ் வந்திருக்காங்க. நவீனுக்கு இதை பார்த்ததும் பயங்கர கோவம் வந்துடுது. உடனடியாக பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பிரச்சனை பண்ணிடுறாரு. கொஞ்ச நேரத்திலேயே டாக்டர் கலிராம் வராரு. அவரோட சட்டையை பிடிச்சி இவர் மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. நவீனோட மிரட்டலுக்கு பயந்து போன டாக்டர் கலிராம் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. ஆக்சுவலாக இந்த கிட்னாப்பர்ஸ் வந்து டாக்டர் கலிராமை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போவாங்களாம். அங்கே சில பெண்கள்லாம் இருப்பாங்களாம். அவங்கள மெடிக்கல் எக்ஸாமின் பண்ணி சர்டிஃபிகேட் கொடுக்க சொல்லுவானுங்களாம். ஸோ அதுக்காக தான் இந்த கலிராமை யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கிறானுங்க. இதுதான் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி கலிராம் சொல்லிடுறாரு. சரி, எந்த இடத்துக்கு உங்களை கூப்பிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தோட அட்ரஸை வாங்கிட்டு நம்ம நவீன் அந்த இடத்துக்கு போகிறாரு. அது ஒரு அபண்டனான ஃபேக்ட்ரி மாதிரி இருக்குதுங்க. அந்த இடத்துல ஆள் நடமாட்டம் இருக்கிற மாதிரியே தெரியல. நம்ம நவீனும் டார்ச் அடிச்சுட்டே ஒரு ரூம்குள்ளே போகிறாரு. போய் பார்த்தா ஒரு சின்ன பொண்ணை கட்டி போட்டு வச்சிருக்கானுங்க. அந்த பொண்ணு நம்ம நவீனை பார்த்ததும் ரொம்ப பயப்பட ஆரம்பிக்குது. தண்ணின்னு கேட்க ஆரம்பிக்குது. உடனே நவீனும் தண்ணி எடுத்து கொடுக்குறாரு. தண்ணியை குடிச்சிட்டு அந்த பொண்ணு, அண்ணா தயவு செஞ்சு என்னை விட்டுருங்கண்ணா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குண்ணா அப்படின்னு சொல்லி கெஞ்ச ஆரம்பிக்குது. நவீன் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருமா, நான் வந்து அந்த கும்பலில் ஒருத்தன் கிடையாது, உன்னை காப்பாற்றுறதுக்காக தான் கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், உனக்கு தெரிஞ்ச விஷயத்தையெல்லாம் என்கிட்ட சொல்லு, என்னோட தங்கச்சியும் காணாமல் போயிருக்கா, என் தங்கச்சியை தேடி தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆனால் இந்த கும்பல் இந்த ஒரு இடத்த மட்டும் பயன்படுத்தலை, இன்னொரு இடத்துக்கும் கூட்டிகிட்டு போவாங்க, அங்கே தான் பொண்ணுங்களையெல்லாம் அடைச்சி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன், அந்த இடம் ஜெயில் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல, அது எங்கே இருக்குன்னு தெரியுமாமா அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு தெரியாதுண்ணா, ஆனால் அடைச்சி வைக்கப்பட்டிருக்கிற இடத்துல அப்பப்போ சாமி பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கும், பக்கத்தில் கோயில் இருக்குன்னு நினைக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் ஜன்னல் வழியாக நான் சிவப்பு கலர் பூ இருக்கிறத நான் பார்த்துருக்கேன், இதுதானா எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன், ஆனால் அப்பப்போ கோயிலிருந்து சாமி பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கும், ஆனால் எந்த சாமியுமே எங்களை காப்பாற்றுறதுக்காக வரலனா அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணுறா. நான் எப்படியாவது உன்னை காப்பாற்றிடுறமா அப்படின்னு சொல்ல, எப்படியாவது எங்கள் 2 பேர்த்த காப்பாற்றிருங்கண்ணா அப்படின்னு இந்த பொண்ணு சொல்கிறா. இங்கே ஒரு பொண்ணு மட்டும்தான் இருக்கிறதா நம்ம நவீன் நினச்சாரு. ஆனால் அங்கேயே இன்னொரு சின்ன பொண்ணையும் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. 2 பேர்த்தையும் அவுத்து விட்டு கையில் காசு கொடுத்து உங்கள் ஊர் பக்கம் சீக்கிரமாக போங்கம்மா அப்படின்னு சொல்ல, நாங்கள் எங்கன்னா போவோம், எங்களுக்கு தான் யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுங்க 2 பேர் அங்கேருந்து போகிறாங்க. ஸோ இந்த பொண்ணுங்களுக்கு யாருமே இல்லை அப்படின்றது தெரிஞ்சு தான் பக்காவாக டார்கெட் பண்ணி கிட்னாப் பண்ணிட்டு வந்திருக்கானுங்க அப்படின்னு இதிலிருந்தே தெரியுது. டக்குன்னு பார்த்தா யாரோ ஒருத்தங்க நம்ம நவீனை அட்டாக் பண்ணியிருக்காங்க. கண் முழிச்சு பார்த்தா ட்ரைனேஜ் குழாய் மாதிரி இருக்குது. அதுக்குள்ள நம்ம நவீனை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. பக்கத்திலேயே நம்ம ஹீரோனும் கட்டி போடப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்க. அந்த பிரிஸ்கிரிப்ஷன் ஹேண்ட் ரைட்டிங்கை வச்சு அந்த மெடிக்கல் ஷாப்ல இருக்கக்கூடிய பையன் இது டாக்டர் காளிராமோடைய ஹேண்ட் ரைட்டிங்னு சொன்னான் இல்லையா, டாக்டர் காளிராமை மீட் பண்றதுக்காக ஹீரோயின் போயிருக்காங்க, மிரட்டி இருந்திருக்காங்க. அதன்
மூலமாக இந்த இடம் தெரிய வந்திருக்கு. இந்த இடத்துக்கு ஹீரோனும் வந்திருக்காங்க. அந்த ரவுடி கிட்ட வசமாக மாட்டி இப்போ 2 பேருமே கட்டி போடப்பட்ட நிலமையில இருந்துட்டு இருக்காங்க. ஹீரோனுக்கு நம்ம நவீன பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிய வருது. நீ எப்படி உன் தங்கச்சியை தேடி இந்த இடத்துக்கு வந்தியோ அதே மாதிரி என்னோட என்ஜிஓவில் இருக்கக்கூடிய பொண்ணுங்களையும் இவனுங்க கிட்னாப் பண்ணிட்டானுங்க. இந்த பொண்ணுங்களை எல்லாம் காப்பாற்றுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். ஸோ நம்ம 2 பேரும் தனித்தனியாக தேடுற விட்டுட்டு இனி நம்ம 2 பேரும் சேர்ந்து முயற்சி பண்ணோம்னா கண்டிப்பாக எல்லா பொண்ணுங்களையும் காப்பாற்ற முடியும். உன் கையில் ஒட்டி இருக்கிறது சாதாரண டேப்பு தான், அதை எப்படியாவது கஷ்டப்பட்டு பிச்சுட்டு வந்துரு, என்னை காப்பாற்று, நம்ம 2 பேரும் இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு ஒரு ரவுடி வந்துடுறான். நம்ம நவீன் பார்த்தீங்கன்னா அந்த டேப்பை பிச்சு அந்த ரவுடி அட்டாக் பண்ணிட்டு எப்படியோ அந்த இடத்த விட்டு நம்ம ஹீரோயினும் நம்ம நவீனும் தப்பிச்சு வந்துடுறாங்க. அப்புறம் அந்த பொண்ணு சொல்லப்பட்ட அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா சில பேப்பரில் கிளாத்துலலாம் பார்த்தீங்கன்னா என்னோட பேரண்ட்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுங்க, எப்படியாவது என்னை காப்பாற்றுங்க, ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் எழுதி தூக்கி போட்டிருக்காங்க. அந்த பொண்ணுங்க ஹெல்ப்புக்காக ஏங்கியிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. ஆனால் அந்த இடத்துல எந்த ஒரு பொண்ணுமே இல்லைங்க, எல்லாத்தையும் இடம் மாற்றிட்டானுங்க. இப்போ அந்த இடத்த விட்டு நம்ம ஹீரோனும் நவீனும் கிளம்புறாங்க. அப்போ நம்ம ஹீரோனுடைய கேர்டேக்கரான அந்த டாடா இருக்கிறார் இல்லையா, அவருக்கு ஃபோன் பண்ணி பேசும்போது அவர் ஒரு இடத்துக்கு வர சொல்கிறாரு. அங்கே போகும்போது தான் அவர் ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி பொண்ணுங்க அடுத்தடுத்து காணாம போயிருக்காங்க. ஸோ காணாம போன பொண்ணுங்களை எல்லாம் ஒரு 3 பேர் கொண்ட கும்பல் தான் வந்து கிட்னாப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த டைம்ல இந்த வழக்கை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. அந்த பொண்ணுங்களையும் காப்பாற்றி இருக்கிறாரு. ஆனால் அவருக்கு மேல் இடத்துல இருந்து பயங்கரமா ப்ரெஷர் வந்திருக்கு. அந்த ப்ரெஷர் காரணமாக பார்த்தீங்கன்னா அந்த 3 பேருமே வந்து ஈஸியாக வெளியே வந்துட்டானுங்க. அதே சமயம் இவர் காணாம போன பொண்ணுங்களை எல்லாம் காப்பாற்றினார் இல்லையா, அந்த பொண்ணுங்க மறுபடியும் காணாம போயிருந்திருக்கிறாங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய உயர் அதிகாரிக்கும் இந்த பொண்ணுங்க காணாம போறதுக்கும் கூட தொடர்பு இருக்கலாம். மேபி அந்த கடத்தல் கும்பல் கூட பணத்துக்காக தொடர்புல இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் சந்தேகப்படுறாரு. அவரையும் பார்த்தீங்கன்னா வேலையை விட்டு தூக்கிட்டாங்க கொஞ்ச நாள்லயே. ஆனால் கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அவர் சில டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணியிருப்பார் இல்லையா, அந்த டீட்டெயில்ஸை நம்ம ஹீரோனுடைய கேர்டேக்கரான டாடா கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. அதை நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாரு. மேபி அந்த கும்பல் தான் வந்து இப்போ இந்த விஷயத்தில் ஈடுபட்டு இருக்கலாம், உங்களுக்கு இதன் மூலமாக ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் ஒன்றா பார்க்கும்போது அப்போ தான் நம்ம ஹீரோன் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க. அந்த போலீஸ் ஆஃபீஸர்னால அரெஸ்ட் பண்ண அந்த 3 கிட்னாப்பர்ஸ் இருக்கானுங்க இல்லையா, அவனுங்க வந்து யார் கூடலாம் கான்டாக்ட்ல இருந்திருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே அந்த போலீஸ் ஆஃபீஸர் தூரமாக நின்று ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துருந்துருக்காரு. ஸோ அவனுங்க கான்டாக்ட்ல இருந்தானுங்க இல்லையா, அவனுங்களுடைய ஐடி கார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கேப்சர் ஆயிருந்திருக்குது. அந்த ஐடி கார்டில் ஒரு பர்டிகுலர் கம்பெனியோட பேர் வந்து இருந்திருக்குது. ஸோ இவனுங்க கான்டாக்ட்ல இருந்தவனுங்க எல்லோருமே இந்த பர்டிகுலர் கம்பெனியை சார்ந்தவனுங்களா இருக்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்டிகுலர் கம்பெனிக்கும் இந்த கிட்னாப்பர்ஸ்க்கும் தொடர்பு இருக்கிறத இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இந்த கம்பெனியோட எல்லா டீட்டெயில்ஸும் எடுத்து பார்க்கும்போது இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிச்சு. ஆனால் அந்த பிரச்சனையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அவங்க சைடில் பணம்லாம் கொடுத்து கரெக்ட் பண்ணி அவங்க நிரபராதி அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி ஆட்கள்லாம் வந்து செலிப்ரேஷனில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்றதும் நமக்கு தெரிய வருதுங்க. இப்போது நம்ம ஹீரோனுடைய கேர்டேக்கர் டாடா இருக்கிறார் இல்லையா, அந்த 3 கிட்னாப்பர்ஸ் வாழ்ந்ததாக சொல்லப்பட்ட அந்த வீட்டில் போயிட்டு ஏதாவது லீடு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணியிருக்கிறாரு. 2 கிட்னாப்பர்ஸ் வீட்டில் ஒன்றுமே கிடைக்கல. ஆனால் 3வது கிட்னாப்பரோடைய வீட்டில் ஒரு மேப் ஒன்று கிடச்சிருக்குதுங்க. மேபி இந்த மேப்பில் இருக்கக்கூடிய இடத்துல தான் இந்த பொண்ணுங்களையெல்லாம் இவங்க கொண்டு போய் வச்சிருப்பானுங்க அப்படின்ற மாதிரி இவங்க சந்தேகப்படுறாங்க. இதில் மோசமான விஷயம் என்னன்னா, பொண்ணுங்கள்லாம் காணாமல் போயிருக்காங்க. ஒரு கிட்னாப்பர் கும்பல் வந்து கிட்னாப் பண்ணியிருக்கு. அந்த கிட்னாப்பர் கும்பலுக்கும் ஆர்டி மைனிங் கம்பெனி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கம்பெனியோட ஓனர்ஸ்க்கும் சம்மந்தம் இருக்குது. அது போக அவங்க எல்லாம் காப்பாற்றுறதுக்காக பேக்கப்புக்காக டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களே இருக்கிறாங்க. ஸோ இவங்களை எல்லாம் மீறி எப்படி அந்த பொண்ணுங்களை காப்பாற்றுறது அப்படின்னு இவங்களுக்கு பயங்கர சேலஞ்சாக இருக்குது. அதே சமயம் இந்த பொண்ணுங்களை எல்லாம் எங்கே கொண்டு போய் வச்சிருக்காங்க அப்படின்றது வந்து தெரியல. அப்போ தான் பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக நம்ம ஹீரோயின் மொபைல் ஃபோனை செக் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுடைய கணவர் இருக்கிறார் இல்லையா, அவர் சாவறதுக்கு முன்னாடி ஹீரோனுக்கு ஒரு மெசேஜ் போட்டிருப்பாரு. அந்த மெசேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கோடு வேர்டில் இருந்துட்டு இருக்கும். அதாவது அவர் அமிச்ச மெசேஜ்லேயே ஹிடன் மெசேஜ் இருக்கிற மாதிரி அமிச்சிருப்பாருங்க. ஏன்னா நம்ம ஹீரோயினுடைய கணவர் வந்து ஜேர்னலிஸ்ட்டாக இருந்திருக்கிறாரு. இந்த ஒரு சூழ்நிலையில் அந்த மெசேஜ் எப்படியாவது டீகோட் பண்ணணும் அப்படின்னு டீகோட் பண்ணால் அது இவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு காந்தி ஃபோட்டோ ஃப்ரேமை தான் வந்து குறிக்கும். உடனடியாக இவங்க போய் அந்த காந்தி ஃபோட்டோ ஃப்ரேமை எடுத்து பார்க்கும்போது அதுக்கு பின்னாடி ஒரு சாவி இருக்கிறத இவங்க கவனிக்கிறாங்க. இது எதோட சாவி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்போ தான் ஹீரோனுக்கு ஞாபகம் வருது, ஹீரோனுடைய கணவருக்கு பேங்க்கில் ஒரு லாக்கர் இருக்குங்க. ஸோ அந்த லாக்கருடைய சாவி தான் இது அப்படின்ட்டு உடனடியாக நம்ம ஹீரோயின் பேங்க்குக்கு போயிட்டு அந்த லாக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள சில ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குது. அது என்ன ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்கும்போது தான் ஹீரோனுக்கு பயங்கர அதிர்ச்சி. ஆக்சுவலாக ஹீரோனுடைய கணவர் ஒரு ஜேர்னலிஸ்ட் தானே, அவர் சாவறதுக்கு முன்னாடி இந்த ஆர்டி மைனிங் கம்பெனி இதோட ஓனர்ஸு அப்புறம் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி பொண்ணுங்களை எல்லாம் கிட்னாப் பண்ணுறாங்க, தவறான விஷயத்துக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற விஷயத்தையெல்லாம் கண்டுபிடிச்சி ஒரு ரிப்போர்ட்டாக ஃபைல் பண்ணியிருக்கிறாரு. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட அந்த கம்பெனி தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனுடைய கணவரை டார்கெட் பண்ணி கொலை பண்ணியிருக்கு. படத்தோட ஸ்டார்டிங்
ஸ்டார்டிங் சீன்லேயே ஹீரோயின் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, ஹீரோனுடைய கணவர் ஹார்ட் அட்டாக்லலாம் இறந்து போல, கணவரோட இறப்பில் எனக்கு ஏதோ மர்மம் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இப்போ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இதனால தான் இது நடந்திருக்கு அப்படின்ற விஷயம் ஹீரோனுக்கு புரிய வருதுங்க. இப்போ நம்ம ஹீரோயின் என்ஜிஓவில் இருக்கக்கூடிய பாட்டிக்கிட்ட இந்த விஷயத்தையெல்லாம் ஷேர் பண்ணிட்டு அந்த ஃபைலை எடுத்துட்டு லீகலாக மூவ் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட்டுங்க. திடீர்னு ஒரு கும்பல் வந்து நம்ம ஹீரோனை கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறாங்க. அந்த இடத்துக்கு வந்த நம்ம நவீன் பார்த்தீங்கன்னா எப்படியோ நம்ம ஹீரோனை காப்பாற்றிடுறாரு. அப்போ தான் இவங்களுக்குள்ள ஒரு கேள்வி வருது. ஆக்சுவலாக இந்த ஃபைலு இந்த எவிடன்ஸ் மேட்டர்லாம் வந்து உங்களுக்கும் எனக்கும் தவிர வேறு யாருக்குமே தெரியாது, எப்படி அந்த குரூப்புக்கு தகவல் போச்சு அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அப்போ தான் இந்த என்ஜிஓவில் ஒரு பையன் இருக்கிறாங்க. ஸோ அந்த பையனுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சிருக்குது. அவன் மூலமாக தான் வந்து போயிருக்குமுன்னு சந்தேகப்பட்டு அவனை மிரட்டும் போது தான் அவன் விஷயத்த சொல்கிறான். அவன் பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த விஷயத்தையெல்லாம் ஷேர் பண்ணிட்டு தான் வந்து சொல்கிறான். இதில் மோசமான விஷயம் என்னென்னா, இவங்க கலெக்ட் பண்ணி வச்சுருந்த அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே அவங்க எரிச்சிட்டாங்க. ஸோ எவிடன்ஸ் இல்லாமல் இவங்கனால எதுவுமே பண்ண முடியாது. இப்போ பொண்ணுங்களை காப்பாற்றுறதுக்கு என்ன வழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் கிடைச்ச இன்ஃபர்மேஷன்லாம் வச்சு யோசனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தாங்க இவங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. அந்த ஆர்டி மைனிங் கம்பெனின்னு சொல்லப்படுற அந்த பர்டிகுலர் கம்பெனி பார்த்தீங்கன்னா ஊழல் புகாரில் மாட்டி கோர்ட்டுக்கெல்லாம் அந்த கேஸ் வந்திருக்குது. ஆனால் அந்த கேஸில் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி தான் ஜெயிச்சிருக்கு. அவங்க அந்த குஷியில் இருந்திருக்காங்க. அந்த டைமில் ப்ரெஸ் மீடியாலாம் போயிட்டு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த கம்பெனி ஆட்கள் வந்து நாங்கள் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணி வெளியே வந்துட்டோம், அதனால் நாங்கள் இதை கிராண்டாக செலிப்ரேட் பண்ணலான்னு இருக்கிறோம், பார்ட்டியெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த பார்ட்டி நடக்க போகிற இடத்துல தான் இந்த பெண்களை எல்லாம் கொண்டு போய் வச்சுருப்பாங்க அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு தோணுது. அப்புறம் அவங்க சம்மந்தப்பட்ட ஆட்களை எல்லாம் ட்ராக் பண்ணி நம்ம நவீன் பார்த்திங்கன்னா ஒரு நபரை அடித்து விசாரணை பண்ணி ஆல்மோஸ்ட் அவங்க எங்கே இருப்பாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினும் நவீனும் பார்த்திங்கன்னா ஒரு வேன் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அங்கே போகும்போது தாங்க விஷயம்லாம் தெரிய வருது. ஆக்சுவலாக அந்த மைனிங் கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த உயர் அதிகாரிங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க பொண்ணுங்களும் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்காக இவங்க கிட்னாப் பண்ணிட்டு வந்திருக்காங்க பார்த்திங்களா, அந்த பொண்ணுங்களையே வந்து ரெடி பண்ணி அனுப்புறதுக்கு பிளானும் போட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய அதிகாரிங்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்றது இதன் மூலமாக தெரிய வருது. அந்த இடத்துக்கு போன நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா அவங்களெல்லாம் டைவர்ட் பண்ணுற மாதிரி அவங்க ஒரு பிரச்சனையை உருவாக்கி விட்டுறாங்க. ஸோ இங்கே வந்து போலீஸ் வந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் வந்து சேஃபாக அங்கேருந்து தப்பிக்க பார்க்குறாங்க. அதுபோக அங்கே இருக்கக்கூடிய பொண்ணுங்களையும் பார்த்திங்கன்னா ஒரு வண்டியில் வச்சு கொண்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்கு இடையிலேயே பார்த்திங்கன்னா நம்ம நவீன் உள்ளே போய் அந்த ரூம்குள்ளே இருக்கக்கூடிய தன்னோட தங்கச்சியை பார்த்துட்டாரு. இன்னும் கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தாரு அப்படின்னா அவரோட தங்கச்சியோட நிலைமையே ரொம்ப மோசமானதாக மாறி இருக்கும். ஸோ அங்கே வந்த அந்த உயரதிகாரிகளுக்கெல்லாம் அவங்க தங்கச்சியை வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ரவுடி ஆட்கள்லாம் வந்து சுதாரிச்சிட்றானுங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடிய பொண்ணுங்களையெல்லாம் வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கான ஏற்பாட்டை பண்ணுறாங்க. அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட்டு. அவனுங்க எந்த ஒரு வண்டியில் வந்து இந்த பொண்ணுங்களையெல்லாம் ஷிஃப்ட் பண்ணானுங்களோ அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து அவங்களுடைய ஆளை வச்சு எப்படியோ மொத்த பொண்ணுங்களையும் அந்த இடத்துலேருந்து காப்பாற்றிடுறாங்க. ஃபைனலி நம்ம ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய என்ஜிஓ பொண்ணுங்க வந்து கிடச்சிட்டாங்க. நம்ம நவீனுக்கு பார்த்தீங்கன்னா தங்கச்சி கிடச்சிட்டாங்க. எப்படியோ அந்த இடத்துலேருந்து சேஃபாக கிளம்பிடுறாங்க. நவீன் பார்த்தீங்கன்னா தங்கச்சியை கூப்பிட்டுட்டு ஊருக்கே போயிடுறாரு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இதில் ஈடுபட்ட எவனுக்கும் ப்ராப்பராக தண்டனையே கிடைக்கல. ஏன்னா ப்ராப்பரான எவிடன்ஸ் இவங்க கிட்ட இல்லை. இவங்க ஊருக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு சின்ன பொண்ணு இருக்கிறத இவங்க கவனிக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி அம்மா அப்பா இல்லாத ஆதரவு இல்லாத பொண்ணுங்களையாக டார்கெட் பண்ணி இந்த விஷயம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும், இவங்களுக்கெல்லாம் தண்டனை கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்ற மாதிரி காமிச்சு இந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னாலும் படத்தோடைய பேரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.